ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். பாருங்கள், இந்த கற்பூர வாழை வந்து காய் வாட்டமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டில் இருந்து. இது காயாக இருந்து அப்படியே நாங்கள் பழுக்க வச்ச பிறகு தான் சாப்பிடுவோம், பழமாக வாங்கிட்டு வர மாட்டோம். எவ்வளோ அழகாக அது ப்ராசஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 3 டேஸ் இது பழுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி கொடியில் மாட்டிட்டோம்னா நம்ம துணி காய வைப்போம்ல, வீட்டுக்குள்ளே கொடி அதில் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கற்பூர வாழை எவ்வளோ அழகாக பழுத்து வந்திருக்குன்னு. இதை வந்து சளியெல்லாம் பிடிக்காது, கோல்டெல்லாம் பிடிக்காது. ஸோ குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த கொய்யா பாருங்கள், இதுவும் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். அப்படியே அந்த இலையோடு எங்களுக்கு ஒரு அண்ணா விற்றுட்ருந்தாங்க, அவர்கிட்ட தான் வாங்கினோம். ஸோ இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பச்சை வேர்க்கடலையும் விற்றுருந்தாங்க, அதையும் வாங்கினோம். வாழை இலை எப்பயுமே வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு டைமே இல்லை. சரி, அதனால் இப்போ வாங்கியிருக்கோம். பாருங்கள், இந்த நம்ம வடைலாம் எடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் குக்கீஸ் பண்ணுறாச்சு, அப்புறம் இடுக்கி, அப்புறம் சப்பாத்தி மேக்கர். சப்பாத்தி திரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதை வாங்கினோம். இதெல்லாம் வந்து நியூ திங்ஸு. இது வந்து ஒரு அந்த கிராச்செட், அந்த உள்ளன் அந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் டிவி மேலே போகிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் பேக் எங்கள் அம்மா எனக்கு செய்து கொடுத்தாங்க. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வத்தல், இந்த பொட்டு வத்தல், இந்த முறுக்கு வத்தல் சொல்லுவாங்க. இதுவும் ஹோம்மேடு தான். பக்கத்தில் ஒரு வீட்டில் அக்கா செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நாங்கள் இதை போன மந்த் ஆஃப் மேக்கு 2025ல் வாங்கினோம். இவ்வளோ நாள் அது வந்திருக்கு. ஸோ இது நல்லா பழக பழக நல்லாவே இருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மணத்தக்காளி கீரை துவரம் பருப்பு போட்டு ஒரு மசியல் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் மஞ்சள் தூள், பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இதுக்கு வடகம் போட்டு நான் தாளிக்கல, வடகம் இல்லை. அதனால் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி, ஒயிட் காராமணி போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், கீரைக்கும் இந்த மாதிரி பொரியலுக்கு காம்பினேஷன். காராமணி வந்து நைட்டே ஊற வைக்கலாம், இல்லைன்னா காலையில் கூட எழுந்து ஊற வைக்கலாம். அது சீக்கிரமாகவே அது வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டீம் கொடுத்தா போதும். இதுதான் பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா சுட சுட பாயில் ஆகிருக்கு. கீரை நல்லா தாளித்து வச்சுருக்கோம். இந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.